1000 ரூபாய் கிடைச்சிருச்சா? உங்களுக்கு 5000 ரூபாய் வந்துருச்சா? உங்களுக்கு அந்த 2000 ரூபாய் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சு இல்ல? அப்புறம் என்னமா கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருங்க, ஓட்டு போட்டுருங்க இப்படின்னு ஒரு வீடியோ. இந்த அம்மா திருப்பி கேட்கணும், உங்களுக்கு நான் கட்டின தண்ணீர் வரி வந்துருச்சா? குடிநீர் வரி வந்துருச்சா? வீட்டு வரி வந்துருச்சா? மின்சார வரி வந்துருச்சா? நான் கொடுத்த சாலை வரி வந்துருச்சா? நான் கொடுத்த குப்பை வரி வந்துருச்சா? எல்லாம் கொடுத்து எதுக்கு எதையும் சரியா பண்ணல அப்படின்னு கேட்கணும். இப்படி கேட்டா மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு 4 பேர்கிட்ட மைக்கு நிட்டா 2 பேரு நாம் தமிழர் கட்சியுடைய தமிழ் தேசிய கொள்கையை பேசக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கிறது, வளர்ந்து நிற்கின்றது. கடந்த ஒரு வாரத்துல எத்தனை சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், 27 கொலை, காவல் நிலைய கொலை நடந்திருக்கு, லாக்அப் டெத். இதுவே அதிமுக செஞ்சுச்சுன்னா இன்னைக்கு சும்மா இருந்திருக்குமா? ஒரு 70 வயதானவர் கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்பட்டு 60 வயது மூதாட்டி பாலின வன்கொடுமை செய்யப்படுகிறார். 6 வயது குழந்தைக்கும் இங்கே பாதுகாப்பில்லை, 60 வயது மூதாட்டிக்கும் இங்கே பாதுகாப்பில்லை. அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற ஏதாவது ஒரு சான்று தேவையா? அவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் இந்த மண்ணில் இருக்கிறது.